இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நற்செய்தியில் இயேசுவை ஒருத்தர் விருந்து கூப்பிடுறாங்க. இயேசு அந்த விருந்து நிகழ்வுக்கு போகிறாங்க. அப்போ அந்த விருந்து நிகழ்வுக்கு போகிற பொழுது இதனை கேள்விப்பட்ட ஒரு பாவியான ஒரு விபச்சாரி வந்து இயேசுனுடைய கால்களை தன்னுடைய கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து அதில் நறுமண தைலம் பூசுகிறாங்க. அப்போ இதை அந்த விருந்துக்கு கூப்பிட்டவர் பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஒன்று நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு? இவன் பாவியை, இவன் ரொம்ப மோசமான ஆளை வச்சேன், இவன் இயேசுனுடைய காலை தொடுறா, முத்தம் கொடுக்குறா, இதை அவர் கண்டுக்கிறாமல் இருக்கிறார், அவருக்கு இது தெரியாதா அப்படின்னு மனசுக்குள்ளே இயேசுவை குறித்த ஒரு கோபம் அந்த அழைத்தவருக்கு இருக்கிறது. மறுபடியும் இயேசு இதை அறிஞ்சு கொண்டு அவர்கிட்ட கேட்குறாரு, எப்பா நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? சொன்ன உடனே இப்படி மனசுக்குள்ள இயேசுவை குறித்து மோசமாக இல்லை என்றால் தவறாக நினைத்த ஒரு நபர் இயேசு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சொல்றார், போதகரே என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்குறேன். என்ன போதகரே? எவ்வளவு நடிக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு பாருங்க அந்த மக்கள். உள்ளத்துல ஒன்று, வெளியே ஒன்று. இன்றைக்கு நான் இந்த விருந்துக்கு அழைத்த இவரை போலதான் பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாமளும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அன்பு மக்கள். இயேசுவை நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட இரண்டு முக வாழ்க்கை, இல்லை என்றால் பல முக வாழ்க்கை, இல்லை என்றால் நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுருப்போம், வெளியே வணக்கம் சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும், வெளியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நம்மளை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைய மனித சமூகத்திடம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? இது யாருக்குமே தெரியாது, நம்ம பக்காவாக நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதுதான் இன்னைக்கு நாம் இப்படி வாழ்வதற்கான ஒரு நிலை அன்பு. ஆனால் இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ உனக்குள்ள நீ என்ன யோசித்தாலும் கூட அதை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை இன்னைக்கு அழுத்தமாக தீர்க்கமாக ஆண்டவர் நான் சொல்கிறத பார்க்குறேன். பல நேரங்களில் இந்த கான்செப்ட் என்ன, நம்ம உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று நடிக்கிற பாருங்க. நானும் அப்படி வாழ்ந்துருக்கிறேன். அப்படி வாழ்கிற பொழுதெல்லாம் இதை யாருக்கு என்ன தெரியும், நம்ம உள்ளத்துல தான் நினைக்கிறோம் அப்படின்னு தியரிட்டிக்கலாக நான் இதை நினச்சி பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு ஆணியை வச்சு அடித்து, இல்லை இது தியரிட்டிக்கல் மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கல். நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ உள்ளே எப்படி யோசிக்கிற, உள்ளே எப்படி வாழ்கிற அப்படிங்கிறத இயேசு கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதற்கு ஒரு அற்புதமான அத்தாட்சி இன்றைக்கு நடிச்சு. ஸோ அப்படின்னா நம்ம நினச்சிக்கிற வேண்டாம், நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை, உள்ள ஒன்று வெளியே ஒன்று, மனசுக்குள்ளே ஒன்று வார்த்தையில் ஒன்று, இல்லைனா ரூமுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இப்படி நம்ம பக்கா நடிகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு இயேசு உங்களே என்னையும் பார்த்து சொல்கிறார், இப்படிலாம் வாழ்ந்துட்டு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருமாப்பில் இருக்காதீங்க, நான் அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அன்பு மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நீங்களும் நானும் இந்த இரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி வாழ்கிறோம் அப்படின்னா நினைக்க வேண்டாம் யாருமே பார்க்கலன்னு. முதல் விஷயம், இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். தப்பிச்சிடலாம் போயிட முடியாது அன்பு மக்கள். ஒன்று. ரெண்டாவது காரியம் என்னென்னா, ரொம்ப அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவார், எவன் ஒருவன் நடிக்கிறான் அவன் யாரை போன்றவன் என்றால் அணைந்து போன நெருப்பை போன்றவன். அவர் எழுதுகிறார், அணைந்து போன நெருப்பு தான் சாம்பலை உடையாக உடுத்தி கொள்ளும், எரிகின்ற நெருப்பு அல்ல. ஸோ அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடிக்கிறாங்களோ, உள்ள ஒன்று வெளியே ஒன்று, வீட்டுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று, இப்படி யாரெல்லாம் இரட்டை வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த கவிஞரின் கூற்றுப்படி யார் என்றால் செத்து போனவர்கள். செத்து போனவங்க நம்ம எல்லாருமே இந்த இரட்டை வாழ்க்கை வாழக்கூடியவங்க. ஏனென்றால் இறந்து போனவர்கள் தான் சாம்பலை, இந்த முகமூடிகளை அணிந்து கொள்வார்கள். எரிகின்ற நெருப்பு ஒருபோதும் அந்த சாம்பலை உடையாக உடுத்தாது என்றால் உயிரோடு இருப்பவர்கள், உண்மையாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே சூப்பராக வாழ்வாங்க. அவங்க இரட்டை வாழ்க்கை வாழ மாட்டாங்க, அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள். இது ரெண்டாவது விஷயமா பார்க்குறோம். மூன்றாவதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பு மக்கள், நீங்கள் என்றைக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்றைக்கு நீங்கள் யாருக்கோ எதற்கோ எந்த சூழ்நிலைக்கோ அடிமையாக இருக்கிறீர்கள். அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த நடிக்காமல் நான் வாழ்வேன் நீங்கள் நினைக்கிறது, இல்லைன்னா நடிக்காமல் நான் வாழ்வேன் பேசுவேன் அப்படின்னு இருக்கிறது எப்படி? நான் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அன்பு மக்களே, அவர் சுதந்திரம். நான் அதை இப்போ சமீப காலங்கள் அப்பப்போ நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். என்றால் நானும் அப்படிப்பட்டவன் தான். இரட்டை வாழ்க்கை நானும் வாழ்கிறேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் இரட்டை வாழ்க்கை வாழலை அப்பெல்லாம் ஒரு வகையான சுதந்திரம்.
ஏன்னா அதை விவரிக்க முடியாத ஒரு சுதந்திரம் அன்பு மக்கள். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நடிக்காமல் வாழக்கூடிய அந்த அற்புதமான ஒரு சூழல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் வாழ முடியுமா பாரு இந்த உலகத்தில், அப்படி வாழ்ந்தால் தானே பாரு இந்த உலகத்தில் வாழ முடியும். ஓகே, நான் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே வரலை, அது பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். ஆனால் இதை கடந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் நடித்து வாழ்ந்தீங்கன்னா ஏமாத்துறீங்கன்னு நினச்சிக்கிறாதீங்க, இயேசு அதனை பார்த்து கொண்டே இருக்கிறார். 2வது விஷயம் என்னென்னா, இது ஒரு அற்புதமான சுதந்திரத்தை உங்களுக்கு தரும். 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ நடிக்காமல் வாழ்கிறீங்களோ அப்பந்தான் உயிர் உள்ளவர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.